ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வர்ச்சுவல் சப்ளை செயின். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நிறைய மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சென்சார்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த சென்சார்ஸ்லேருந்து வர ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவங்க வந்து சாஃப்ட்வேர் வச்சு அதை வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் மாதிரி எடுத்து ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸாக மாற்றுறாங்க. அதை யூஸ் பண்ணி வந்து பெரிய டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கலாம். எப்படி வந்து பர்டிகுலர் மிஷின் ஒர்க் ஆகுது, எதனா ஃபால்ட் இருக்கா, எதனா வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கா, அந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்சார் டேட்டா வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வர்ச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ். இந்த வர்ச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் ஆஃப் தி செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்டார் மார்க்கெட்டில் விற்கப்படுற அந்த எலக்ட்ரானிக் போர்ட்ஸ். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் டிஃபென்ஸ் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த எலக்ட்ரானிக் போர்ட்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்தாலுமே அந்த எலக்ட்ரானிக் போர்ட்ஸ்லாம் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் மெயின்டெனன்ஸ். வர்ச்சுவல் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேரியஸ் மிஷின்ஸ் அது வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து வர டேட்டா வந்து லீடர்ஷிப் அனுப்பிச்சு அந்த லீடர்ஷிப் பீப்புள்ஸ் வந்து அதில் வந்து டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. எதனா ஃபால்ட் இருக்கா, கரெக்டாக அந்த வெப்பன்ஸில் மிஷின்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஏஎம்எல் டெக்னாலஜிஸ். ஏஎம்எல் டெக்னாலஜிஸும் பற்றி இங்கே வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வச்சு டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓ டைம்லைன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா November 22. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து November 26 வந்து க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து November 27. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து November 28 வந்து ஆகுது. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து November 29. இந்த ஐபிஓட இஷ்யூ டீட்டெயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து 214 செட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைஸ் பேண்ட்டுக்கு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 600 குவான்டிட்டி ஒரு லாட்டு. ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 1 lakh ஆஃபர் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1,35,600 rupees. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து டாப் லைன் பார்த்தீங்கன்னா 34 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 806 4,129 lakhs வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெவன்யூ 4,324. பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா வந்து பேட் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்துச்சு 2022. 23 பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸில் வந்துருக்கு 287. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா 1,227 வந்துருக்கு. டாப் லைன் பாட்டம் லைன் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகிட்டு. இந்த ஐபிஓ அப்ளை பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 245 rupees கிட்ட இருக்கு. இது வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து 471 rupees லிஸ்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா வந்து 108% லிஸ்ட் ஆகும். நல்ல ஒரு லிஸ்டிங் ப்ரீமியம். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாப் லைன் ப்ளஸ் பாட்டம் லைன் ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகுது. ஃபினான்ஷியல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.15. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் டெப்டாக தான் இருக்குது. டெப்ட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா வந்து 11.29 இருக்கு. இது ஒரு டீசெண்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்டிங்காக யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லிஸ்டிங் ப்ரீமியம் வந்து நல்லாயிருக்கு. நன்றி.